ஆமென். என் மேல இருக்கிற அழைப்பு பெருசுன்னு சொல்றவங்க சத்தமா, என் மேல இருக்கிற அபிஷேகம் பெருசுன்னு சொல்றவங்க சத்தமா. ஹalleluya, ஆமென், ஹalleluya, ஆமென். எல்லாம் மெதுவான தென்றல் காரியம் வந்து அவங்க ஓடினாங்கன்னா போட்டை வந்து வேகமா செலுத்துறாங்க. அடிக்குது பாருங்க யூரோக்ளித்தான், கொடுங்காற்று அடித்து போட்ல மோதும் போது எல்லாருக்கும் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போன போது, மெதுவான தென்றல் அடிக்கும் போது அமைதியாக இருந்த பவுல் யூரோக்ளித்தான் என்னும் கொடுங்காற்று அடிக்கும் போது எழுந்து நின்று சொல்லுகிறார், எனக்கு சொல்லப்பட்டபடியே கர்த்தருடைய வழி பெருங்காற்றிலும் சுழல் காற்றிலும் இருக்கிறது. எனக்கு சொல்லப்பட்டபடியே, எனக்கு சொல்லப்பட்டபடியே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு சொல்லப்பட்டபடியே திடமனதாயிருங்கள். எனக்கு சொல்லப்பட்டபடி. பவுல் ஆரம்பத்திலே சொல்லுவாருங்க, போகாதீங்க, இது சரியில்லை, இது சரியாம தெரியல. இல்லை இல்லை இல்லை, ஏன்னா சிச்சுவேஷன் அவங்க போறது பிரச்சனை இல்லை, இவனையும் கூட்டிட்டு போறாங்க. ஆண்டவருடைய ப்ரோக்ராம்ல இது உனக்கான ட்ராக் இல்லை. ஆண்டவர் பார்த்தார், இவனை ஏன் பார்த்து கர்த்தருடைய வழி சுழல் காற்றுல பெருங்காற்றுல. அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை அனுமதித்ததெல்லாம். இந்த பவுல் தான் சொல்லுவார், அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு 1-2 காரியம் இல்ல, சகலமும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய். சில பெருங்காட்டு அடிக்கப்பட்டு சேதம், இங்க சேதம் உண்டாச்சு, சேதம் உண்டாச்சு. சேதம் உண்டானது மட்டுமல்ல, அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, இந்த வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை. காற்று அடிச்சது பாத்தீங்களா? 15வது வசனத்தை பாருங்கள். கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போக கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். மெதுவான தென்றல் அடித்த போது எந்த போக்கில போனாங்க? கரெக்டா சொன்னீங்க, சத்தமா சொல்லுங்க. அவங்க போக்குல போனாங்க. ஆண்டவரே, ஒரு தென்றலை பார்த்து தென்றல் அடிக்க வைக்கலாம் பா, நீ ஓம் போக்குல போவ. சிலர் போனா ஒரே போக்கு தான். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இப்போ என்ன போக்குல போறாங்க? காற்றின் போக்குல. ஓ ஜீசஸ், நம்மளை எப்படி கொண்டு போறார் தெரியுமா? தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன் என்று சொன்ன எலியாவை இந்த சுழல் காட்டு கொண்டு போச்சு. எங்க போனான்னு தெரியல. தெரியணும்னா மத்தேயு 17 படிங்க, எடுக்க வேண்டாம். அங்கே மகிமையில இயேசுவோடு கூட நின்று பேசி கொண்டிருக்கிறான். காற்றின் போக்கில கொண்டு போகப்பட்டார்கள். அப்படியே கொண்டு போகப்படுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது 33வது வசனம், பொழுது விடுகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொன்னான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அதனுடைய 39 பாருங்கள். பொழுது விடிந்த பின்பு என்ன பூமி என்று அறியாதிருந்தார்கள். அறியாத வழியில தான் கொண்டு போவார். இவங்க கிரேத்தா தீவுக்கு போனோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு இருக்கும் போது இவர்களை எங்க கொண்டு போய் சேர்த்தார் தெரியுமா? மெலிதா தீவுல கொண்டு போய் சேர்த்தார். இவங்க பிளான் பண்ணது சிச்சுவேஷனை வச்சு, கர்த்தர் பிளான் பண்ணி சிச்சுவேஷனை சேஞ்ச் பண்ணிட்டா. ஆமா, உங்க லைஃப்ல திடீர்னு எல்லாம் ஒரு காத்தடிக்குது, திடீர்னு ஒரு சூழல். இந்த யூரோக்ளித்தான் வந்து திடீர்னு அடிக்கும். 14வது வசனம், கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோக்ளித்தான் திடீர்னு அடிக்கும். ஏன்னா நம்ம ட்ராக் மாறிட்டோம் இப்போ. ஆமே, ஹல்லேலூயா. இப்போ தூரத்துல ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னு வைங்களேன், தூரத்துல ஒருத்தங்க இருக்கிறாங்க. ஆமாம், இப்போ அந்த பின்னாடி டோர் கிட்ட ஒருத்தங்க இருக்கிறாங்க. நான் கூப்பிடணும். இப்போ டைட்டஸ் வந்து பின்னாடி டோர் பக்கத்தில் நிற்கிறான். இப்போ என்கிட்ட மைக் இருக்கு, மைக் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இருந்து நான் டைட்டஸ் எப்படி கூடுவேன்? சத்தமாக கூடுவேன். ஹல்லேலூயா. சால அப்போதான் அது போய் அடிக்கும், இல்லைன்னா அடிக்காது.
அவங்கள அப்போ கைத்தட்டி கூடும். எப்படி கைத்தட்டி கூடும்? சர்ச்சில் கைத்தட்டுற மாதிரியா? எப்படியா? சிலர்லாம் இப்படி தட்டிட்டு அடுத்த பாட்டு தான் இனி. சிலர்லாம் இப்படி தட்டிட்டாங்கன்னா அடுத்த பாட்டு முடியுது வரை எடுக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுப்பான். அவன் தூரம் ட்ராக் மாற 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 சவுண்டு ஜாஸ்தியாக எல்லாமே அதிகமாகுது. இப்போ ட்ராக் மாதிரி கப்பல் போயிட்டு இருக்கும்போது இப்போ மெதுவான தெண்டல் அனுப்பி தூங்கு இப்படியா இல்ல. ஆனா நம்ம ஆள் ஒருத்தர் புயல்லையும் தூங்கினாரு. அது அடுத்து வரேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல என்ன அனுப்பிதான் ஆகணும் தெரியுமா? நீ ஓம் போகிற நீ ஓம் பாட்டுல போற பாரு, ஓம் போக்குல போற பாரு. அத ஸ்டாப் பண்ணணும்னா இனி உன் வாழ்க்கையில கொஞ்ச நேரத்துக்கு என்ன அடிச்சுதான் ஆகணும் தெரியுமா? ஆனா உனக்கு ஒரு கேரண்டி, கப்பர் சேதமே அல்லாமல் உயிர் சேதம் வராது. ஏன் வராது? 27வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். பவுலே பயப்படாதே, ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், நிற்க வேண்டும். பெருங்காட்டுல நிக்க முடியுமா? சுழல் காட்டுல நிக்க முடியுமா? முடியாது. ஆனா கர்த்தர் இப்ப காற்று அனுப்புறது எதுக்கு தெரியுமா? நிக்கிறதுக்கு. நிக்கிறது பக்கத்துல 2 பேரை கை பிடிச்சு நிக்கணும். எப்படி நிக்கணும் தெரியுமா? காட்சியாய் அல்ல, சாட்சியாய் நிக்கணும். என்ன நாளைக்கு சாட்சியாய் நிறுத்த இன்னைக்கு கர்த்தர் அனுமதித்த பெருங்காற்றுக்காக, சுழல் காற்றுக்காக ஸ்தோத்திரம். சாட்சியாய் நிக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். சி மேஜர். Thank you Jesus. எதிர்காற்று வீச, எதிர்போர் பேச, என்னோ உடரவா சந்தரவலா ரிகரவா, எதிர்காற்று வீச, எதிர்போர் பேச, என்னோடு இருப்பவர் பெரியவர். இயேசுவே ஜீசஸ் என் ஜீவ படகின் நங்கூரம் நீரே. இயேசுவே யாத்திரையில் நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா? நான் அது பண்ணி பார்த்தேன், இது பண்ணி பார்த்தேன், அப்படி செஞ்சு பார்த்தேன், இப்படி செஞ்சு பார்த்தேன். இப்போ ஆண்டவர் எப்படி நடத்துறாரோ அப்படியே நடத்துங்கன்னு வீட்டு. இதான் காற்று போற போக்குல. இந்த காத்து போற டைம்ல விடக்கூடாது. அதனால இந்த பன்றியை பார்த்துருக்கீங்களா? அது வாழ்க்கை ஃபுல்லா தரையில பார்த்துட்டே இருக்கும். ஆனா ஈஸ்டருக்கு முந்தின நாள் அதை கெட்டி அதான் ஃபர்ஸ்டா வானத்தை பார்க்குது. வெரி ஃபர்ஸ்ட் டைம் பன்றி வானத்தை பார்க்கறது எப்போ தெரியுமா? 2 காலையும் கட்டிட்டு அப்படி தூக்கிட்டு போவோம். இதை நான் முதல்ல பார்த்துருக்க மாட்டோம். அது அந்த காத்து போற கேப் டைம்ல வந்து விடப்படாது. அது மொத்தமா விட்டது. அதான் கர்த்தர் வாழ்ந்திருக்கும் போதே ஆண்டவர் பார்க்க, நான் அமைதியா இருந்தா நீ வரமாட்டா, போ. நான் வல்லமையா எழும்பனாதான் நீ அமைதியாவே வந்துரு. ஆனா இந்த பெருங்காட்டுல சேதம் உண்டு. அந்த சேதம் நமக்கு பாதிப்பு கிடையாது. 27வது இது ஆல்ரெடி ரீசன்ட் டைம்ல பேசினதுனால இது ரொம்ப போகல. 27வது அதிகாரத்துல கப்பல்லாம் உடைஞ்சி கட்டையில போனாங்க. 28வது அதிகாரத்துல திரும்ப எதுல தான் போறாங்க தெரியுமா? கப்பல்ல தான் போறாங்க. ஏன்னா அந்த காட்டுல என்ன இருக்கு தெரியுமா? கர்த்தருடைய வழி இருக்கிறது. ஆமே ஆமே. சுழல் காட்டு, பெருங்காட்டு, வாழ்க்கையில மோதி அடித்த காற்று. இது ஒரு பக்கத்தை தான் பார்த்திருக்கீங்க. அது எப்படி நீங்க சொல்லலாம்? ஒரு பக்கத்தை தான் பார்த்திருக்கிறோம். உயிரோடு இருக்கிறோம்ல. நிர்மூலமாகாமல் காத்தார், நிற்கத்தம் கிருபைகள் தந்தார். அதனாலதான் பவுல் இங்க எழுப்பி சொல்றாரு, பயப்படாதீங்க. ஆமென். அதனுடைய 25வது ஆமென் கப்பர் 22வது வசனம். ஆகிலும் திடமனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன், கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. பிராண சேதம் வராது. இனி அடுத்த வார்த்தையை கவனிங்க. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும்
நல்ல கவனிங்க, என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரி என்னிடத்தில் வந்து எந்த ராத்திரியில நீங்க அந்த ராத்திரி எந்த ராத்திரி அப்படி பார்க்கணும்னா அதனுடைய 20வது வசனத்தை பார்க்கணும். அதனுடைய அநேக நாளையாவது சூரியனாவது சந்திரங்களாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டு இருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போன அந்த ராத்திரியில என் பக்கத்துல வந்து நின்று பயப்படாத பயப்படாத, இந்த காற்று உன்னை அழிப்பதற்கான காற்றல்ல, இந்த காற்றில் உனக்கான பாதை இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில எத்தனை பெருங்காற்று சுழல் காற்று அடிக்கும் போது ஹல்லேலூயா, எத்தனை பேர் கை தூக்க சொன்னா எல்லாரும் கை தூக்கும், எல்லாரும் கை தூக்கும். കരഞ്ഞുകൊണ്ടുറങ്ങിയ എത്രയോ രാവുകൾ ജീവിതയാത്രയിൽ കടന്നുപോയി. കരഞ്ഞുകൊണ്ടുറങ്ങിയ എത്രയോ രാവുകൾ ജീവിതയാത്രയിൽ കഴിഞ്ഞുപോയി. നെട്ടിയുണരും താങ്ങും തലോടലുമായി നാഥൻ ചാരയുണ്ട്. ആരാധന ആരാധന ഒന്നിനും കുറവില്ലാതെ നടത്തുന്ന ഇമ്മാനുവേലേ நன்றி. படுத்து அழுது பயந்த எத்தனை இரவுகள் திடீர்னு எழுப்பி பார்க்கும் போது ஒருத்தர் பக்கத்துல இருந்து தேட்டுவார். தூக்கம் வராம அழுத இரவுகள் நம்மை அறியாமல் தூங்குறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த இரவிலே அவர் பக்கத்திலே வந்து நின்று, ஐயோ நாளைக்கு நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன் என்று பயந்த இரவுல நம்மையும் தாண்டி அந்த இரவை கடந்தது எப்படி தெரியுமா? அந்த நாளை கடந்தது எப்படி தெரியுமா? அந்த வாரத்தை கடந்தது எப்படி தெரியுமா? அந்த மாதத்தை கடந்தது எப்படி தெரியுமா? நான் சேவிக்கிறவர், என்னை ஆட்கொண்டவர் என் அருகே வந்து நின்று നന്ദിയാൽ നിറയുന്നു എന്നന്തരംഗം മനമേ നടത്തിയ വിധങ്ങളെ കരഞ്ഞുകൊണ്ടുറങ്ങിയ എത്രയോ രാവുകൾ ജീവിതയാത്രയിൽ കഴിഞ്ഞുപോയി. നെട്ടിയുണർന്നു ഞാൻ നോക്കുമ്പോൾ താങ്ങും தலோடலுமாய் நாதன் அப்பா பக்கத்துல தான் இருக்கிறார். அதான் சத்துருக்கள் சூழும் போது தாவீது சொல்லுகிறார், நான் படுத்தேன் விழித்துக் கொண்டேன், நீர் என்னை தாங்குகிறேன். ஆமென். ஆண்டவர் ஏன் அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, அழைக்கப்பட்டவன் அவன் ட்ராக் மாறினாலும் காத்தடிக்கும், அவன் கூட இருக்கிறவங்க அவனை ட்ராக் மாத்தினாலும் காற்றடிக்கும். இந்த வேர்ட் நான் என்ன சொன்னேன்? அழைக்கப்பட்டவன் அவன் ட்ராக் மாறினாலும், அவன் கூட இருக்கிறவங்க அவனை ட்ராக் மாத்தி கொண்டு போனாலும் காற்றடிக்கும். அழைக்கப்பட்டவன் ட்ராக் மாறின ஒருத்தன் உண்டு, யார் தெரியுமா? யோனா. நம்மளால நமக்கு வாயில உடனே பேர் வரும், யோனா யோனா. ஆமென். யோனா புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 3-4 வசனங்களை பார்க்கும்போது யோனா வழி விலகி அவர் சமூகத்திலிருந்து விலகி ஓடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட கூட தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏற, இது அவனா ட்ராக் மாறினான். அப்பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? 4வது வசனம், கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெரும் காற்றை வரவிட்டார். பெரும் காற்றை வரவிட்டார்.
அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. அமைதி திடீர்னு ஒரு கொந்தளிப்பா வருதுன்னா அதுக்கு பின்னாக ஒரு காற்று இருக்கிறது. அவன் அழைக்கப்பட்டவன் ட்ராக் மாறினா காற்றடிக்கும். அழைக்கப்பட்டவனை ட்ராக்க மாத்த முயற்சித்தாலும் காற்றடிக்கும். எனவேதான் ஆமென் ஹல்லேலூயா, அந்த அழைக்கப்பட்ட தேவனுடைய அழைப்பு இருக்குல்ல, இது புரிந்து கொள்ள வேண்டும். இவங்களுக்கு புரியல. ஆமென். இந்த யோனா என்ன பண்றான் தெரியுமா? கப்பலின் அடித்தட்டிலே போய் படுத்து கொண்டான். அப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க? அவங்க தெய்வத்தை நோக்கி கூப்பிடுறாங்க. ஆனா யோனாவுக்கு என்ன செய்ய முடியல தெரியுமா? சொல்லுங்க. ஜெபிக்க முடியல. நல்ல கவனமா கேளுங்க. அழைக்கப்பட்டவன் ட்ராக் மாறிட்டான் வைங்களேன், அவனுக்கு ஜெபிக்க தெரிஞ்சாலும் அவனால ஜெபிக்க முடியாது. பாதை மாறி நிக்கிறவனுக்கு ப்ராஃபட்டுங்க, அவரு சாதாரண ப்ராஃபட் கிடையாது, தீர்க்கதரிசி. அதாவது ஞானத்தை பத்தி சொல்லும் போது புதிய ஏற்பாட்டில் எக்ஸாம்பிளுக்கு யார சொன்னாங்க தெரியுமா? சாலமோனிலும் அவர் பெரியவர். தீர்க்கதரிசி சொல்லும் போது யார சொன்னாங்க தெரியுமா? யோனாவிலும். யோனா என்ன அக்னி இறக்குனாரா? தண்ணி ரத்தம் ஒண்ணுமே இல்லை. ஆனா பெரிய ப்ராஃபட், பெரிய ப்ராஃபட். அப்ப எப்படி எத்தனை மணி நேரம் ஜெபிக்கிற மனுஷன், எவ்வளவு நேரம் முழங்கால நிக்கிறவன், ட்ராக் மாறினா பாருங்க, ஒரு பாயிண்ட் ஜெபிக்க முடியல. இன்னைக்கு ஆரம்பத்தில் நல்ல நான் ஜெபம் பண்ணக்கூடியவன், நல்ல வேதம் வாசிக்கக்கூடியவன், நல்ல ஆண்டவரோட அந்நிய பாஷையில பல மணி நேரம் இன்னைக்கு ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ண முடியாததுக்கு ரீசன் என்ன தெரியுமா? பாதை மாறி நிக்கிறோம். ஆண்டவர் பேசுறாரு. காற்றடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சரியான பாதையில வந்தா அநேகர் காப்பாற்றப்படுவார்கள். எனக்கு இதுல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, நிறைய 5 பாயிண்ட் எடுத்துட்டு வந்தேன். ஆவியானவர் இப்படியே கொண்டு போறதுனால நான் இப்படியே பேசிட்டு இருக்கிறேன். இது என்ன ஆச்சரியம்னா, பவுல கொண்டுட்டு போறாங்க பாருங்க, அது பவுல் சம்மதம் இல்லாம. ஆனா இங்க யோனாவை கூட்டிட்டு போறாங்க பாருங்க, யோனாவின் முழு சம்மதத்தோடு. பவுல் சம்மதம் இல்லாம அழைக்கப்பட்டவனை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போனாங்க பாருங்க. அதனால அடிச்ச காத்துல என்ன உடைஞ்சு தெரியுமா? கப்பல் உடைச்சு. இங்க அதே போல ஒரு பெரிய காற்று, ஆனா என்ன உடையல தெரியுமா? கப்பல். ஏன்னா இந்த பிரச்சனைக்கு முழு காரணம் யாரு? இங்க கர்த்தர் யாரதான் உடைக்க பிளான் போட்டார்? யோனாவை. ஆனா எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. அந்த பாதிப்பு எதுவா மாறுது தெரியுமா? பெரிய நஷ்டமா மாறுது. இவங்க அவங்க தெய்வத்தை நோக்கி கூப்பிடும் போது மேலையும் கீழையும் போய் பார்த்துட்டு இருந்தா, கீழே லோயர் பர்த்ல ஒரு ஆளு, இதான் சொன்ன, எந்த புயல் அடிச்சா என்ன. ஆமென். ஒரு தேவ மனுஷன், அவருடைய சாட்சி நிறைய ஊழியக்காரங்க சொல்லியிருக்கிறாங்க. அவர் தூங்கிட்டு இருக்கும் போது கதவை வந்து சாத்தான் தட்டினானா. நல்ல தூக்கம். எழும்பி போய் திறந்து பார்த்தா, நான் சாத்தான், நீ நான் வேற யாரோ நினைச்சேன். அடிச்சுட்டு போய் ஏன் தூக்கத்தை நானும் வேற யாரோ தட்டுறாங்க. இவர் தூங்கிட்டே இருக்கிறார். உடனே அந்த கப்பல் மாலுமி சொல்றான், அதனுடைய 6வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருள்வார் என்றான். அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து? அவங்களுக்கு இன்னும் ஆண்டவரை தெரியல. இப்போ அவங்க யார் நிமித்தம் இந்த ஆபத்து என்று அறியும்படி சீட்டு போடுறாங்க. சீட்டு யார் பேர்ல விழுந்துச்சு தெரியுமா? யோனாவின் பேர்ல விழுந்துச்சு. உடனே வந்து கேட்கிறாங்க, உன் தொழில் என்ன? நீ எங்க இருந்து வர? நீ உன் தேசம் என்ன? நீ எந்த ஜாதி? அன்னைக்கும் கேட்கிறாங்க, இன்னைக்கும் கேட்கிறாங்க. அதற்கு அவன் சொல்றான், நான் எபிரேயன், நான் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன், அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து, நீ ஏன் இப்படி பண்ண? நல்லா புரிந்து கொள்ளுங்க.
பாதை மாறி போனா நாளைக்கு யாரெல்லாம் நம்மளை கேள்வி கேட்பாங்கன்னே தெரியாது. இன்னைக்கு நல்லா தான் பாதை மாறி போனதும் புயல் இல்லை, பாதை மாறி போனதும் லோயர் பெர்த் கிடைக்குது. நீங்க ட்ராக் மாறினா நிறைய சீட்டு உங்களுக்கு கிடைக்கும், நிறைய சலுகை உங்களுக்கு இருக்கு, உலகத்தில் நிறைய ஆஃபர் கொடுப்பாங்க. ஆனால் திடீர்னு அடிக்கும் பாருங்க பெருங்காற்று, அன்னைக்கு அத்தனை பேரும் கொஸ்டின் பண்ணுவான். நீ யாருன்னு கேட்பான், ஏன் எங்களுக்கு இப்படி பண்ண அப்படின்னு கேட்பான். ஒன்னாலதான் என்பார்கள். அப்படி கேட்கும்போது 11வது வசனம், பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்தபடியால் சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அவன் சொல்றான், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததென்று நான் அறிவேன் என்றார். அந்த மனுஷர் என்ன பண்ணாங்க தெரியுமா? கரை சேரும்படி வேகமாய் தண்டுவல். என்ன நல்லவங்க! இதே இது ஒரு சபை விசுவாசியா இருந்தா இவன் சீட்டு விழுந்து கேட்கவே வேண்டாம், தூக்கி போட்டுட்டு தான் அடுத்த வேலை. ஆனா நல்ல வேலை இவங்க ரட்சிக்கப்படாத கூட்டம் இல்ல, இவங்க புறஜாதிகள். அதனால அவங்க அந்த பாவத்தை உடனே செய்யல. ஆமே, நான் உங்களை சொல்லல, சில பாக்குறாங்க என்ன நம்மள. ஆமே, பாருங்க அவங்க இவன் சொல்றான் நீங்க என்ன தூக்கி போடுங்க, ஆனா அவங்க வேற ட்ரை பண்றாங்க. நல்ல மக்கள். ஆமே, ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய். அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? அழைக்கப்பட்டவன் ட்ராக் மாறிட்டான். அவன் ட்ராக்ல வர்றதை தவிர அவனுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. நீங்க மாற்று வழி என்ன எடுங்க, கொந்தளிப்பு கூடுமே தவிர குறையாது. நான் மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு எடுத்துட்டு அந்த செர்மன் ஃபார்மட் இது கிடையாது. ஆனா ஆவியானவர் இதுலதான் பிடிச்சு நிறுத்துறார். யார்கிட்டயோ நீ ட்ராக்ல வா, உன்னால ஏன் இன்னொருத்தையும் பாதிக்கப்படணும்? அது மட்டுமல்ல, அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்து கொண்டே இருந்தபடியால் அவர்களால், நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மை ஒரு வழிக்கு கொண்டு வர கர்த்தர் ஒரு காற்றை அனுப்பினால் அந்த வழியில நம்ம வந்துரும். அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவை, இந்த மனுஷனுடைய ஜீவன் நிமித்தம் எங்களை அழித்து போடாதையும், குற்றமில்லாத இரத்த பழி எங்கள் மேல சுமத்தாதையும், தேவரீர் கர்த்தர் அப்படிங்கிறாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற கொந்தளிப்பு, என்னை சுத்தி இருக்கிறவங்க கர்த்தர் தான் தேவன் என்பதை அறிவார் என்றார். ஆமே, வழி பிறக்குது பாருங்க. உமக்கு சித்தமா இருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து, சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? 5வது வசனம், அவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து. ஆமேன். இப்போ யோனா தவறான பாதையில் இருந்து மாற்றப்படும் போது, அதாவது இனி அவன் எங்கேதான் போறான் தெரியுமா? சரியான பாதையை நோக்கி தான் ஓட போறான். இனி அவனுக்கு ஒரு சின்ன பிரேக் இருக்கு. அந்த பிரேக்குக்கு அப்புறம் அவன் எங்க ஓட போறான் தெரியுமா? அவன் எங்க ஓட போறான்? நினிவேக்கு ஓட போறான். அந்த ஓடுறதுக்கு ஒரு ஸ்ட்ரெங்த் தேவை. அதனால அவனை 3 நாள் பிடிச்சு என்ன வைக்கிறார் தெரியுமா? அடைச்சு வைக்கிறார். நீங்க ட்ராக்ல இருந்து உள்ள வந்துட்டீங்கன்னு வைங்களா, உங்களுக்கு ஒரு பிரேக் வச்சிருக்கிறார். எடுத்ததும் ஓட விட மாட்டார். ஆண்டவரே, நீர் என்னை அழைத்தீர்னு சொல்லி நான் இங்க வந்துட்டேன் ஆண்டவரே, ஆனா உட்கார வச்சிருக்கிறீர். ஆமே, நாம் பாக்கியம் பெற்றவர்கள். யோனாவை மீன் வயிற்றுல வச்சா, நம்மையும் அவர் சமூகத்துல வச்சிருக்கிறார். இனி ஒரு ஓட்டம் இருக்கிறது. பக்கத்துல 2 பேர் கையை பிடிச்சு சொல்லுங்க, அவன் விரும்பினா சொல்லுங்க, இனி ஒரு ஓட்டம் இருக்கிறது, இனி ஒரு ஓட்டம் இருக்கிறது. ஆமே, அந்த ஓட்டத்துக்கான ஆயத்தம் தான் இப்ப உங்களை உட்கார வச்சிருக்கிறார். அதற்கு தான் இந்த பெருங்காற்றை கர்த்தர் அனுப்பினார். ஆமே, உங்களை சுத்தி இருக்கிறவங்க அவங்க தெய்வத்தை கூட்ட நாட்கள்லாம் போய், இனி நீங்கள் ஆராதிக்கிற தேவனே தேவன் என்று சொல்லும் நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார்.